ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக் பன்னீர் மசாலா. ஸோ பன்னீர் கிடைக்காதவங்க எப்படி எக் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேங்க. 6 முட்டை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம், இப்போ இதை நல்லா அடித்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேங்க. அதை அடுப்பு பற்ற வச்சு உள்ளே நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே உள்ளே அரைக்கிற வேண்டியதான். உங்கள் வீட்டில் இட்லி குக்கர் இருந்துச்சுன்னா இட்லி குக்கரில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சு வேக வைக்கிறேன். மேலே ஒரு மூடி போட்டு, குக்கர் மூடியில் விசில் போடல, ரப்பர் போடல. ஸோ ரப்பர் போடாத நார்மலாக கேஸ்கட் இல்லாத ஒரு குக்கர் மூடி வச்சு நான் மூடி வைக்கிறேன். வேகிற வரையும் மூடி வச்சா போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. கரெக்டாக நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்தேன். ரெடி ஆகிடுச்சு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை இப்படி குத்தி பார்த்துக்கலாம். பாருங்கள், இது ஒட்டலை. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பன்னீர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அந்த முட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன், கொஞ்சம் மல்லித்தூள், நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சுங்க. இதை எப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டர் மசாலா மாதிரி வேணுங்கிறதுனால நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் விட்றேன். எண்ணெய் சூடான ஒன்று இதில் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, பட்டை 1, பிரியாணி இலை 1, ஒரு அன்னாச்சி பூ 1, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இது லைட்டாக வறுத்துக்கலாங்க. வெங்காயம் போடுறதுல நல்லா இது நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கருகு வதக்கணுங்க. பொடியாக சாப் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா கருகு நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து 5 தக்காளி. ஸோ இது 2 பல்லாரி வந்து பெரிய பல்லாரியாக போட்டிருக்கிறேன். அதனால் நான் 5 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி கூட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இது எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக பிரிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்குறேன், பெப்பர் சேர்க்குறேன், சில்லி பவுடர் சேர்க்குறேன், மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கிங்க. கரம் மசாலா சேர்க்குறேன், அப்புறம் ஜீரகத்தூள், மல்லித்தூள் சேர்க்குறேன். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இதோடு சேர்த்து
இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே போடலாம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் வேகமாக வேகும். அதனால் குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம முதல்ல ஊற்றுற எண்ணெயும் நெய் இதெல்லாம் தனியாக பிரிஞ்சு மேலே மதக்கிற வரை இது நல்லா வேகட்டும். எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஆடை எடுக்காத பால், ஆடையோடு சேர்த்த ஒரு பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக 1 கப் பால் சேர்க்குறேன். இப்போ அதில் நம்ம அந்த முதல்ல வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். மெதுவாக கிண்டி விடுங்க. ஸோ இது நீங்கள் பன்னீர் தான் எல்லாருமே நினைப்பாங்க. கண்டிப்பாக இந்த முட்டை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் நம்ம பரிமாறலாம். டேஸ்டியான எக் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து அப்படியே பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். எந்த இது முட்டைன்னு சொன்னால் நீங்கள் தான் சொன்னால் தான் யாருக்கும் தெரியும். ஸோ டேஸ்ட்டும் அதே மாதிரி பன்னீர் மசாலா மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போயே பன்னீர் டேஸ்ட்டில் இருக்குதுங்க. ஆனால் அது நம்ம சூப் பண்ணும்போது கூட அவ்வளோ அருமையாக வந்துருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.